இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்டாக்? ஸ்டாக்னா ஒன்றுமே இல்லைங்க, வி கேன் ஆட் வேல்யூஸ் இன் அ லீனியர் மேனர். அது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லீனியராக நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் இஸ் அண்ட் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் யூசஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம் மூலயமா வந்து ஸ்டாக் வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எண்டில் தான் வந்து நம்ம வந்து ஆடும் பண்ண முடியும், டெலிட் ஆப்ரேஷனும் வந்து ஒரே எண்டில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஹேப்பன்ஸ் அட் த சேம் எண்ட். ஒரே எண்டில் தான் வந்து நம்ம வந்து இன்சர்ட்டும் பண்ணுவோம், டெலிட்டும் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்கில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்புன்றது வந்து என்னென்னா வந்து டெலிஷன் ஆப்ரேஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா புஷ்னா வந்து அடிஷன் ஆப்ரேஷன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பீக்னா வந்து மேலே இருக்க டாப் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் எப்படி ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து கோட் மூலயமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டாக் அப்படின்னு வந்து நான் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் மேக்ஸ், அதை இன்டீஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட் மேக்ஸு, அதுக்கு வந்து 1000 வேல்யூஸ், அதான் மேக்ஸிமம் 1000 வேல்யூஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் வைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப் எலமெண்ட் வேணும் இல்லையா ஸ்டாக்கில். ஸோ இன்ட் டாப் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து அரே யூஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் ஏன்றது தான் என்னோட அரே நேம். இன்ட் ஏ ஈக்குவல் டு நியூ இன்ட்டு, அது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே டிக்ளேர் பண்ணியிருந்தேன் இல்லையா மேக்ஸு. ஸோ அதோட சைஸ் வந்து மேக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு நியூ இன்ட்டு மேக்ஸு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், இஸ் எம்டி. ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பூலியன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் தான் கொடுக்கும் இல்லையா. ஸோ பூலியன் இஸ் எம்டி அப்படின்னு வந்து ஒரு மெத்தட்குள்ளே வந்து ரிட்டன் டாப் இஸ் லெஸ் தென் 0. டாப் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 விட கம்மியாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒன்றுமே இல்லைனா இஸ் எம்டி தான். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்னோடய வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டாக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக் அப்படின்னு என்னோடய மெத்தட் கிளாஸ் நேமே வந்து கன்ஸ்ட்ரக்டராக இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸ்டாக் அப்படின்னு போட்டு டாப் இஸ் ஈக்குவல் டு -1. டாப் வந்து -1னா வந்து என்ன அர்த்தம்? ஸ்டாக் இஸ் எம்டின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் டாப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்ததுனா 0th இடத்துல வந்து ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் இங்கே வந்து டாப் ஈக்குவல் டு -1 கொடுத்துட்றோம். ஸோ வந்து ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பூலியன் புஷ்ஷு பேராமீட்டரில் வந்து இன்ட்டு எக்ஸ்ன்ற வேல்யூவை தான் வந்து நம்ம வந்து உள்ளே புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் மூலயமா செக் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வந்து வேல்யூ வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ இஃப் டாப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1 அப்படின்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். இஃப் டாப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1னா என்ன, டாப் வந்து இது ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கும் இந்த கண்டிஷன். அப்படி ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன வந்து பிரிண்ட் ஆகிடும்? ஸ்டாக் இஸ் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது, நம்மளால் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து செக் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து செக் ஆச்சுன்னா, ட்ரூ ஆச்சுன்னா நம்மளால் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியும். அதுதான் வந்து இங்கே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்ல போகிறோம். எல்ஸ் ஏ ஆஃப் அரே தான், நம்ம ஏ தான் நம்மளோட அரே இல்லையா. ஏ ஆஃப் ப்ளஸ் டாப்பு இஸ் ஈக்குவல் டு இன்ட் எக்ஸ்னு ஒரு வேரியபிள், அந்த வேல்யூ தானே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். ஏ ஆஃப் ப்ளஸ் டாப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா என்ன ஆகிடும்? ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா டாப்பில் வந்து இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து உள்ளே வந்து புஷ் ஆகிடும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதை கொடுக்கும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எக்ஸ் இஸ் புஷ்டு இன் டு தி ஸ்டாக் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து புஷ்ஷு அப்படின்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி பேராமீட்டரில் வந்து எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். அது புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் எம்டியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு இஃப் லூப் கண்டிஷன். அந்த கண்டிஷனை வந்து ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த கண்டிஷன் மூலயமா வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் உள்ள எந்த வேல்யூஸும் போட முடியாது. அது இல்லைனா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம வந்து வேல்யூஸை போட்டுடலாம். இதுதான் வந்து புஷ்ஷு. ஸோ இப்போ அடுத்து பாப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாப்பு தான் வந்து மோஸ்ட்லி வந்து வேல்யூ டெலிட் பண்ணுறதுக்கு தான் வந்து பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து இன்ட்
டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் பாப். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் டாப் இஸ் லெஸ் தென் 0, டாப் வந்து 0வோட கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், வேல்யூஸே இல்லை ஸ்டாக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் என்ன நம்ம பிரிண்ட் பண்ணோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸ்டாக் இஸ் அண்டர் ஃப்ளோ. ஸ்டாக்கில் வந்து ஒன்றுமே இல்லை. ஏதாவது வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் வந்து பாப் பண்ணி வெளியே எடுத்து இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு காமிக்க முடியும். சப்போஸ் வேல்யூவே இல்லைனா நம்ம எப்படி காமிக்கிறது, அதுதான் வந்து இந்த கண்டிஷன் மூலயமா நான் வந்து சொல்கிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸ்டாக் இஸ் அண்டர் ஃப்ளோ ரிட்டர்ன் 0. சப்போஸ் ஸ்டாக்கில் வந்து எலமெண்ட்ஸ் இருந்தால் எப்படி அதை பாப் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். எல்ஸில் வந்துட்டு இப்போ அதே மாதிரி கண்டிஷன் அங்கே செக் பண்ணோம் இல்லையா, இது ஸ்டாக் வந்து காலியாக இருந்துச்சுன்னா அண்டர் ஃப்ளோ. சப்போஸ் ஸ்டாக் வந்து காலியாக இல்லைன்னா மேலே டாப் எலமெண்ட்டை வந்து நமக்கு வந்து பாப் அவுட் பண்ணி இதுதான் வந்து மேலே இருக்க எலமெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டாப் மைனஸ் மைனஸ். டாப் மைனஸ் மைனஸ்னால் என்ன ஆகிடும், டாப்பில் இருக்கிற எலமெண்ட் வந்து வெளியே வந்துடும், அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து டாப் ஆகிடும். வெளியே வந்த எலமெண்ட்டை தான் வந்து இன்ட் எக்ஸ் அப்படின்ற வேல்யூவில் நம்ம வச்சிடறோம். ஸோ அதுதான் வந்து பாப் அவுட் பண்ண எலமெண்ட். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ். இதுதான் கைஸ் இன்ட் பாப். இப்போ அடுத்தது வந்து பீக்னா என்ன அப்படின்றது, பீக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்ட் பீக் அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பீக் நான் ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டாப் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து பீக்கோட மீனிங். ஸோ இன்ட் பீக் அப்படின்னு வந்து ஒரு மெத்தடை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் பீக் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்ஸ், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற கண்டிஷன். இஃப் டாப் இஸ் லெஸ் தென் 0 ஆச்சுன்னா ஸ்டாக் இஸ் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடணும். ஏன்னா எதாவது வேல்யூஸ் இருந்தால் தானே நம்மளால் வந்து பீக் ஆப்ரேஷன் பண்ணி மேலே டாப் எலமெண்ட்டை வந்து சொல்ல முடியும். எந்த வேல்யூஸுமே இல்லைனா நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இஃப் டாப் இஸ் லெஸ் தென் 0 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸ்டாக் இஸ் அண்டர் ஃப்ளோ ரிட்டர்ன் 0 அப்படின்னு வந்து போட்டுருணும். சப்போஸ் ஸ்டாக்கில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி டாப் எலமெண்ட்டை வந்து கொடுக்குறது அப்படின்றத வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். எல்ஸ்ன்னு போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ட் எக்ஸ்னு ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் தான் வந்து நம்மளோட டாப் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டாப். ஏ ஆஃப் டாப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்டாக் ஏனா என்ன, அரேயோட டாப்பில் இருக்கிற வேல்யூ வந்து இந்த எக்ஸுக்கு வந்து போயிடும். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம வந்து பீக் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புஷ்ஷு பாப்பு பீக் இந்த 3 ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்மளோட ஸ்டாக் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து வாய்டு பிரிண்ட் அப்படின்னு வந்து ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்மளோட அரே வந்து பிரிண்ட் பண்ணாலே வந்து நம்மளோட ஸ்டாக் வந்து பிரிண்ட் ஆகிடும். அரே வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதாங்க ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு டாப் ஐ இஸ் கிரேட்டர் தென் -1 ஐ மைனஸ் மைனஸ் ரிவர்ஸில் இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ஃபார் லூப்பு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தென் அரே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். கேப் விட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எம்டி கோலன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஏ ஆஃப் ஐனா ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே வருங்க. ஸோ இது முடித்தோடனே நம்மளோட மெத்தடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து மெயின் கிளாஸையும் மெயின் மெத்தடையும் டிக்ளேர் பண்ண போகிறேன். இந்த மெயின் மெத்தடை வச்சு தான் நம்மளோட அந்த கிளாஸ் டேக் அப்படின்ற கிளாஸை வந்து கால் பண்ணி நான் வந்து அவுட்புட் எடுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் மெயின் இதுதான் வந்து என்னோடய மெயின் கிளாஸை. இதுக்குள்ளே வந்து நான் மெயின் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ARGS அதை போட்டு நமக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணால் இந்த புஷ்ஷு பாப்பு பீக் இந்த 3 மெத்தடையும் வந்து ஒரு வேரியபிளை வச்சு நம்ம கால் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிடும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ARGS. இப்போ நம்மளோட அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த கிளாஸ் நேம் என்ன போட்டோம், ஸ்டாக் போட்டோம் இல்லையா. ஸோ ஸ்டாக் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். நான் இங்கே வந்து எஸ்ன்றது தான் வந்து ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாக் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். இப்போ வந்து அந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு எந்தெந்த மெத்தட் வேணுமோ அந்தந்த மெத்தட்லாம் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் டாட் புஷ் ஃபஸ்ட்டு வந்து நான் புஷ் மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். புஷ் மெத்தடை கால் பண்ணி பேராமீட்டராக வந்து 10 அப்படின்னு வந்து வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்டும் அதே மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி புஷ் மெத்தட் கால் பண்ணி 20 வேல்யூ கொடுத்துக்கிறேன். அடுத்து திருப்பி எஸ் டாட் புஷ் மெத்தடை கால் பண்ணி 13 வேல்யூ கொடுத்துட்றேன். இது இப்போது வந்து இந்த 3 வேல்யூவும் வந்து புஷ் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக நான் வந்து பிரிண்ட் மெத்தடையும் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் டாட் பிரிண்ட் அப்படின்னு கால் பண்ணால் இப்போ இந்த 10 20 30 வந்து 3மே வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்டாக்கும் வந்து பிரிண்ட் ஆகிடும். இது மூணு மூலயமா. ஸோ இப்போ நான் அந்த மெயின் கிளாஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நேம் ஒரு சில இந்த கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இங்கே பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் இங்கே கிளாஸ் நேம்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து காமிக்கிறேன். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நான் வந்து ரன் பண்ணுறேன்.
ஸோ ஜாவாசி ஸ்பேஸ் என்னோடய கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படி கொடுத்தனா ஜாவாசி ஸ்பேஸ் ஸ்டாக்ஸ் டாட் ஜாவான்னு கொடுத்தனா அது வந்து கம்பைல் ஆகிட்டு எரர் எதுவும் இல்லைனா இப்படி வரும். ஸோ இங்கே ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா 10 இஸ் புஷ்ட் இன் டு த ஸ்டாக். ஃபர்ஸ்ட் வந்து 10 வந்து நான் கொடுத்துருந்தேன்னா அடுத்து வந்து 20 கொடுத்துருந்தேன்னா அடுத்து 30. 10 புஷ்ட் இன் டு ஸ்டாக், 20 புஷ்ட் இன் டு ஸ்டாக், 30 புஷ்ட் இன் டு ஸ்டாக். ஸ்டாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கீழே இருக்குது பாருங்கள், 30 20 10. ஓகேவா கைஸ், இது அங்கே ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.